ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிடுங்க, ஒரு 2 வயசு குழந்தை எடுத்துக்கிடுங்க. இந்த குழந்தை நல்லா சிரிச்சு விளையாடும், சந்தோஷமா சத்தம் போடும். இந்த குழந்தைக்கு எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும். இந்த குழந்தைகிட்ட சந்தோஷமா மட்டும்தான் இருக்கும், இல்லை, கோவப்படும், பெற்றோர்கள்ட்ட கூட கோவப்படும், பயப்படும், எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும். ஆனா எந்த உணர்ச்சியை காட்டும் பொழுதும் நான் ஒரு தப்பான உணர்ச்சியை காட்டிட்டேன்னு சொல்லி அது கில்ட்டியா ஃபீல் பண்ணுமா? எந்த உணர்ச்சிக்குமே அது கில்ட்டியா ஃபீல் பண்ணாது. ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்ணல? அதுக்கு அறிவு கிடையாதா? அப்ப குழந்தைக்கும் அறிவு இருக்கு. இப்ப அந்த அறிவை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுன்னு சொன்னா, தாய் தகப்பன் அந்த அறிவை பயன்படுத்தி தான் ரெகனைஸ் பண்ணும். அறிவை பயன்படுத்தி தான் தாய் தனக்கு வேண்டியதை தாய் தகப்பன் போய் மற்றவங்கிட்ட போய் கேட்காது, மற்றவங்களை கண்டானா ஓடி ஒழிஞ்சிடும். அப்ப அந்த அறிவை பயன்படுத்தி அதனுடைய தேவையை பயன்படுத்திக்கிடும், தேவையை நிவர்த்தி பண்றதுக்கு அறிவை பயன்படுத்திக்கிடும். ஆனா அந்த அறிவை பயன்படுத்தி தன்னுடைய உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்றோம். தப்பான உணர்ச்சி இந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டுறணும், கோபமே படக்கூடாது, பயமே படக்கூடாதுன்னு எல்லாம் அது அப்படியெல்லாம் ஒன்றும் தனக்கு தானே முயற்சி பண்றது. அப்ப அந்த அறிவை எங்க பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நம்ம பிறப்பிலேயே நமக்கு இருக்கு. அந்த குழந்தை தன்மையிலேயே அறிவை எங்க பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நம்ம சின்ன குழந்தைக்கே தெரியுது. ஆனா என்னன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத ஒரு அறிவுபூர்வமான ஒரு கிளாரிட்டியா அதுக்கு தெரியல, ஏதோ இயற்கையிலேயே அப்படி அமைஞ்சிருக்கு. இப்ப இதை என்னன்னு சொன்னா நம்ம உண்மையிலேயே அறிவுபூர்வமா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் நம்ம ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை சரியா புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்றதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்ச்சிகள் பிரவாகமா போயிடும். இப்ப அந்த குழந்தை இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் எப்பவும் நாமளும் இருக்கோம். நாம ஏதோ நம்ம அந்த குழந்தையிலிருந்து நம்ம வளர்ந்து பெருசாகிட்டோங்கிறனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டால் நம்ம விட்டு போகவே இல்லை. ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். ஆனா என்னன்னு சொன்னா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய இன்டெலெக்ட வச்சு நம்முடைய இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்ப அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் நம்ம லிபரேஷன் ஸ்டேட்னு சொல்றோம், முக்தி மோட்சம் பேரை கொடுக்குறோம். இப்ப இது எப்படி சாத்தியமான்னு சொன்னா அறிவுபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவுக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம உணர்ச்சிகளையோ நம்முடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்முடைய அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லை, எந்த பொறுப்புமே இல்லை நிலையில அந்த உணர்ச்சிகள்லாம் தானாவே சரியாயிடும். இப்ப நமக்கு இந்த புரிதல்ங்கிறது இந்த ஒரு சின்ன புரிதல் தான். இப்ப இந்த புரிதலை நம்ம ஒட்டி என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த புரிதலோட சம்பந்தப்பட்டு நம்ம அகம் புறம்னு சொல்லி நாம ஒரு அம்சத்தை நம்ம சேர்க்கிறோம். நம்ம அகத்துல எப்படி வாழ்றது, புறத்துல எப்படி வாழ்றது ஏன்னு சொல்லி சொன்னா அகத்துல நாம ஒரு செயல் பண்றதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட செயல் தான் அகத்தினுடைய செயல். புறத்தினுடைய செயல்ங்கிறது நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் பண்றதெல்லாம் புறத்தினுடைய செயல். அப்ப புறத்துல நாம அறிவுபூர்வமா நான் செயல்படணும். அறிவுக்கு அங்க அறிவுக்கு தான் ஒண்ணுமே செய்ய வேண்டியது, நீங்க சும்மா இருக்கலாமேன்னு சொல்லி சொன்னா ஒரு வேலையுமே நடக்காது. இப்ப அறிவுக்கு முழுக்க முழுக்க வேலை இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய இடத்துல செயல்படுறதுக்கு முழுக்க அறிவுக்கு வேலை இருக்கு. அறிவை பயன்படுத்தலாம்னா நீங்க எந்த வேலையுமே பண்ண முடியாது. நமக்கு எத்தனை வேலைகள் இருக்கு. நீங்க ஒரு தொழில் நடத்தலாம், அல்லது நீங்க ஒரு ஏதாவது ஒரு அலுவலகத்துல நீங்க ஒரு அலுவலரா இருக்கலாம், அல்லது ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழில நீங்க இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையில இருக்கலாம். இது எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தி தான் சாத்தியமாகும். அப்ப நமக்கு இந்த இதுதான் நம்ம புறம்னு நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம புற உலகம்னு சொல்லிக்கிறோம், அல்லது நம்முடைய மெட்டீரியல் வேர்ல்டு அல்லது பிசிக்கல் வேர்ல்டு எப்படி வச்சுட்டாலும் சொல்றோம். அகம் உலகம்னு சொல்றது நம்முடைய மனோரீதியான அம்சம். இந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவுல நமக்கு எங்க ஒரு வேலையுமே கிடையாது. உணர்ச்சிகள் தானாவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும், நமக்கு அங்க வேலையே இல்லை நீ சொல்லும் பொழுது நாம அகத்தை பொறுத்தளவுல நாம ஒரு வேலையுமே இல்லாம இருந்துக்கிறோம். இப்போ புறத்தை பொறுத்த அளவுல நம்ம அறிவுக்கு வேலை இருக்கு, அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்ப இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு புரிதலே நமக்கு போகும். இப்ப எல்லாருமே எல்லா ஞானிகளுமே அந்த இடத்த புரிஞ்சுக்கிடுறாங்க. ஆனா அதை சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ண முடியாதனால எல்லாருக்கும் அது போய் சேரல. அவ்வளவு அக்கா அவங்க எல்லாருமே அடைஞ்சதுனால சரியா, ஏதோ ஒரு அவங்க அடைஞ்சனால வேற நாம் அடைஞ்சனால வேறன்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடைஞ்சது எல்லாருமே ஒண்ணுதான். இது மாதிரி இவர் நம்முடைய அரவிந்தரை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சது. அவர் எத்தனை விதமான யோகாக்கள் எல்லாம் பண்றாரு. யோகா எல்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு சில அனுபவங்கள் அனுபவங்கள்லாம் கிடைக்குது, சில ஆற்றல்கள் கிடைக்குது, சில இதுகள்லாம் கிடைக்குது. இருந்தாலும் அவருக்கு அது ஒரு திருப்தி ஏற்படல. அவர் அடைய வேண்டிய ஒரு முழு நிலை அடைஞ்சதாக அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படல.
அப்போ என்ன பண்றாரு, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையான்னு சொல்லி எல்லா முயற்சிகளையும் அப்படியே கைவிட்டுறாரு. விட்டு ஒரு 1 இயர் எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்றாரு. திடீர்னு அவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ அவர் அது என்ன மாற்றம்னு அவரால் புரிஞ்சுவிட முடியல. ஏன்னா அது வரைக்கும் ஏதோ யோகா எல்லாமோ பயிற்சிகள் பண்ணியிருக்காரு. பண்ணும்பொழுது ஏதாவது அனுபவம் கிடைச்சுங்கன்னா சரி நம்ம ஏதோ பண்ணணும், நமக்கு கிடைச்சிருக்கு, ரைட்டு. இப்ப நம்ம 1 இயரா ஒண்ணுமே பண்ணல, சும்மா நமக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது இது ஏன்னா அது விசித்திரமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, இது என்ன புரியலையேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்காரு. அந்த குருநாதர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, நானா ஒண்ணுமே பண்ணல, நீங்க ஏதாவது உங்களுடைய பிளஸிங்ஸ் மூலமா எனக்கு நீங்க இந்த அனுபவத்தை இப்படி எதுவும் கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப அந்த குருநாதர் என்னன்னா இவரை நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு, எப்பா நீ அடைஞ்ச நிலையை நானே அடையல, பிறகு நான் எப்படிப்பா உனக்கு இதை உனக்கு பிளஸ் பண்ண முடியும் நீ சொல்லி அவரு சொல்லிடுறாரு. இப்படி என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வராங்க, அதை எதையுமே செய்ய நிலையில அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு சர்வசாதாரண விஷயமா போயிடும். இதே மாதிரிதான் ஒரு கேரளா சாமியார் ஒருத்தர், அவர் என்னன்னா பிராணாயாமம் பண்றதுல அவருக்கு ஒரு ஈடுபாடு. அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, இந்த பிராணாயாமம் பண்ணினா நீ முக்தி அடைஞ்சிடலாம், பிராணாயாமம் அடைஞ்சா ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அவர் பிராணாயாமத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, அவர் உடனே பிராணாயாமத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். மற்றவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு கிணறு மாதிரி தோண்டி அந்த கிணத்துக்குள்ளே 2 வருஷம் உட்காந்து பிராணாயாமமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பிராணாயாமம் பண்ணும்போது சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் அவர் தேவையானது கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படலை. அப்ப என்ன பண்ணாரு, 2 வருஷம் பண்ணிட்டு சரி என்னமோ முடியாதுன்னு சொல்லி கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வந்துட்டு பிறகு ரிஷிகேஷ் எங்கெல்லாம் போய் வேற யாரெல்லாமோ சந்திச்சு என்னெல்லாமோ பண்ணி பார்த்திருக்காரு, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ அவர் வெறுத்து போயிட்டார். சரி நம்ம ஞானம் கிடைக்கல, முக்கியம் கிடைக்கல, நம்ம எல்லாமோ பண்ணி பார்த்தோம் ஒன்னும் கிடைக்கல, நம்ம செத்து போறதுல வழி இல்லைன்னு சொல்லி நினைச்சு பேசாம ஒரு பாறையில போய் படுத்துறாரு. நல்ல வெயில், ஒரு பாறையில போய் அப்படியே படுத்து சூரியனே பார்த்துட்டு அப்படியே படுத்துறாரு. அந்த நிலையில அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அவருக்கு ஏற்பட்ட மாற்றம் நல்ல மாற்றம் தான். பட் இருந்தாலும் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா, அவர் 2 வருஷமா உட்காந்து கிணத்துல உட்காந்து தியானம் பண்ணனாலதான் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அந்த பிராணாயாம பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா அந்த மாதிரி மாற்றம் வந்துடும் சொல்லி. உண்மையிலே அது அந்த நாள் வரல. நமக்கு அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லைங்கிற நிலையில மைண்ட் தன்னை சரி பண்ற வேலையில அந்த மைண்ட் இறங்கல. மைண்ட் நம்ம எல்லா வேலைகளுக்கும் மைண்டை பயன்படுத்திடலாம், நம்முடைய எல்லா வேலைகளுக்கும் நம்ம அறிவு பயன்படுத்திடலாம். நம்ம மைண்டை சரி பண்றதுக்கே மைண்டை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அங்க உண்மையான சூட்சுமங்கிறது ஆகும். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த புரிதலே நம்ம தானாவே செயல்படும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, நமக்கு மாற்றம் ஏற்படலையே சொல்லி சொன்னா, இந்த மாற்றம் ஏற்படலையேங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்பட்டோம்னு சொன்னாலே பழையபடி நம்ம எதையோ டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு இருக்கும். அதனால என்னன்னா இங்க புரிஞ்சுக்கிட்டதோட அங்க வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சொல்லி சொன்னா நமக்கு எதையுமே டிமாண்ட் இல்லை, எதுவுமே எல்லாமே ஓகே, எப்படி வந்தாலும் ஓகேங்கிற ஒரு நிலையில இந்த மனசுக்கு டோட்டல் ஃப்ரீடம், நாமளே டோட்டல் ஃப்ரீடத்தை கொடுத்தோம். எப்படி வேணாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணிடுறோம், இது இப்படிதான் இயங்கணும், இப்படி இயங்க கூடாதுன்னு சொல்லி நிர்பந்தம் பண்றோம். இப்ப நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போப்பான்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்தோம். இப்ப நாமங்கிற நான்கிற அம்சமே எங்க இருக்குன்னு சொன்னா அந்த மனசுலதான் இருக்கு. இப்ப நீங்க முழுசா உங்க மனசுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த மனதுல ஒரு பகுதியா இருக்கிற நானும் சுதந்திரம் ஆயிரும், எல்லாமே டோட்டலா லிபரேஷனுக்கு போயிடும். இப்ப எந்த பகுதியுமே இயக்கப்படுற பகுதியா இல்லாதபடி இயங்குற பகுதியா மாறிடும். அப்ப அது ஒரு டோட்டல் லிபரேஷன்ல நம்மளுடைய டோட்டல் மைண்டே லிபரேட்டட் மைண்டா மாறிடும். நம்ம அதை ஷேப் பண்ணணும், இதை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணுங்கும் பொழுது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. மனசுங்கிறது ஒரே மனசுதான், நம்ம சும்மா பேருக்காக உணர்வு அறிவுன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சுக்கிடும். உண்மையிலே டோட்டலா ஒரே மைண்டு தான். நாம என்னன்னு சொன்னா ஒன்ன சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது நாமளே 2 பகுதியா பிரிஞ்சுக்கிடும். நாமளே என்னை நானே சரி பண்றேங்கிற மாதிரி. இப்ப நான் என்னுடைய முதுகு எட்டி பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண என்ன ஆகும், சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க எத்தனை சுத்தினாலும் உங்க முதுகு உங்களால பார்க்கவே முடியாது. இப்ப இதே மாதிரி சொன்னா நம்மளை எதிர்த்து நாம ஒண்ணுமே பண்ணலங்கிற ஒரு நிலையில அது ஒரு டோட்டல் மைண்டாவே மாறிடும். இல்லைன்னு சொன்னா 2 துண்டா பிரிஞ்சு ஒரு துண்டு இன்னொரு துண்டோட சண்டை போட்டுட்டே இருக்கும். இப்ப நம்ம மைண்ட் அது டோட்டல் மைண்டா வரும் பொழுது அது லிபரேட்டட் மைண்டா இருக்கு. இல்ல நாமளே சரி பண்ணணுங்கும் பொழுது 2 துண்டா பிரிஞ்சு ஸ்ட்ரகிளிங் மைண்டாவே மாறி ஒரு போராட்ட மனமாவே மாறிடும். இப்ப நம்ம மனசை பொறுத்த அளவுல ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லைங்கக்கூடிய அளவுல நீங்க பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுனா எங்க வேணாலும் பண்ணுங்க. நீங்க கோடீஸ்வரனா கூட ஆகுங்க, பெரிய தொழிலதிபர் கூட ஆகுங்க, நீங்க அந்த நாட்டையே கூட நீங்க ஆளுங்க,
என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க அது உங்க அறிவை பயன்படுத்தி எத்தனை வேலைகளையும் பண்ணுங்க. நீங்க உங்களை ஆட்சி பண்ணணுங்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க. உங்களை நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அதனால என்ன சொன்னா, நாம என்ன நினைக்கிறோம், நம்மளை முழுக்க சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அது எங்கேயோ கொண்டு விட்டுருமோ, நம்ம தப்பா நினைச்சு எங்கேயும் பண்ணிடுவோமோ, ஒரு தப்பான உணவு இருந்துன்னு சொன்னா தப்பான காரியத்தில் ஈடுபட்டுருவோமோ, ஒரு கோபம் வந்துருது சடார்னு அடுத்தவங்க அடிச்சிருவோமா. இப்ப இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னா எல்லாம் பிராக்மெண்டரியா வந்துடும். நாம